வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்தது 71வது தலைப்பு தெய்வ யானை திருமணம். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 70 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள், மற்ற பதிவுகளையும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெய்வ யானை திருமணம். இந்திரனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் முசுகுந்த சக்கரவர்த்தியின் சபையை அடைந்து அவரை வாழ்த்தி அமரர்பதியின் திருமண அழைப்பை தெரிவித்தார்கள். அரசே, தெய்வயானையின் திருமணத்தை கண்டு மகிழ சுற்றத்தோடு புறப்பட்டு வருமாறு இந்திரன் உமக்கு அழைப்பு விடுத்துள்ளான். உடனே திருப்பரங்குன்றத்துக்கு புறப்படுங்கள் என்றார்கள். அந்த செய்தி அரசனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. தூதுவர்களை பலவாறு புகழ்ந்தான். இந்த நற்செய்தியை கொண்டு வந்த உங்களுக்கு நான் செய்யத்தக்க உபகாரம் என்ன இருக்கிறது? பொன் வேண்டுமா, மணிகள் வேண்டுமா? உங்களுக்கு வேண்டுவது என்ன? சொல்லுங்கள் என்று கேட்டான். அரசே, தங்கள் அன்புக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். தாங்கள் உடனடியாக புறப்பட்டு செல்வதே எங்களுக்கு விருப்பமானது என்று தூதுவர்கள் பணிவோடு தெரிவித்து கொண்டார்கள். எம்பெருமான் திருக்கல்யாணத்தை கண்டுகளிக்க உடனே புறப்படுமாறு நகர மக்களுக்கு முரசறைந்து அறிவிக்குமாறு உத்தரவிட்டான் முசுகுந்தன். நார் சந்திகளில் எல்லாம் வீரர்கள் முரசறைந்து மக்களுக்கு அழைப்பு விடுத்தனர். ஏராளமான காணிக்கை பொருட்களுடன் சுற்றத்தாரோடும் நகர மக்களோடும் திருப்பரங்குன்றம் புறப்பட்டான் முசுகுந்தன். யானை மீதும் குதிரை மீதும் பல்லக்கிலும் மக்கள் பிரயாணப்பட்டார்கள். நடக்க முடியாதவர்களை இளைஞர்கள் தோளிலே சுமந்து புறப்பட்டனர். இறைவன் திருக்குமாரனுடைய திருமண காட்சியை காண புறப்பட்ட மக்களில் கூன், குருடு, நொண்டி, செவிடு, ஊமை முதலானோரும் இருந்தார்கள். அவர்களுடைய ஆர்வத்தை கண்டு இறைவன் திருவருள் செய்ய அவர்கள் தங்களுடைய குறைகள் நீங்க பெற்றவர்களாய் ஆனந்த கூத்தாடிக்கொண்டே சென்றார்கள். உலகின் பல பாகங்களில் இருந்தும் அரசர்கள் பரிவாரங்களோடு விரைந்து வந்து சேர்ந்தார்கள். காண கிடைக்காத காட்சியை அன்றோ அவர்கள் பார்க்க போகின்றனர். வாழ்நாளிலே அத்தகைய ஒரு பாக்கியம் மீண்டும் கிட்டும் என்பது என்ன நிச்சயம்? ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை இழக்க விரும்பாது அவர்கள் விரைந்து வந்து சேர்ந்தார்கள். அவர்களா விரைந்தார்கள்? எம்பெருமான் திருவருள் அவர்களை விரைந்து கொண்டு வந்து சேர்த்தது. இந்திரனும் மற்றும் முக்கியமான தேவர்களும் திருமணத்தை காண வந்தவர்களை வரவேற்று உபசரித்து அவரவர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட இடங்களில் தங்கச் செய்தனர். திருப்பரங்குன்றம் முழுமையும் முருகப்பெருமான் திருமண காட்சியை காண வந்தவர்கள் நிறைந்திருந்தனர். தேவ மாதர்கள் தெய்வ யானை அம்மையாரை அலங்கரிக்க எண்ணினார்கள். தலைக்கு நறு நெய் தடவி கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து கொண்டு வந்த நீரில் நீராடச் செய்தனர். பன்னீரும் சந்தனமும் கலந்து தடவினார்கள். கூந்தலுக்கு அகிர் புகை ஊட்டி வாசனை தைலங்கள் தடவி வாரி பின்னி சடை பின்னி விட்டார்கள். எதிர்முகமயில் வலம்புரி மகரப்பகுவாய் ஆகிய அணிகலன்களை தலையிலே சாத்தினார்கள். வாசம் மிகுந்த மலர்களை செருகினார்கள். புத்தாடை அணிவித்து காதிலே புலிமுக பணியையும் கழுத்திலே முத்து மாலையையும் கைகளிலே வளையல்களையும் தோள்களிலே தொடிகளையும் அணியச் செய்தார்கள். கால்களில் பாடகம், சிலம்பு, பாதராளம் முதலான ஆபரணங்களை அணிவித்தார்கள். இந்திரன் பிரம்மனிடம் வந்து திருமணத்துக்குரிய வேலை பற்றி ஆலோசித்தான். பிரம்மனும் முகம் மலர்ந்து எம்பெருமான் திருமணம் புரிய எந்நேரமும் உரிய நேரமே என்றும் திருமணத்துக்கு வரவேண்டியவர்கள் வந்துவிட்டதால் அப்போதே தொடங்கலாம் என்றும் தெரிவித்தார். இந்திரன் பிரம்மனையும் விஷ்ணுவையும் அழைத்து கொண்டு ஆறுமுக பெருமானிடம் வந்தான். ஐயனே, ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்துவிட்டன. தேவயானை கரம் பற்ற தேவரீர் திருமண மண்டபத்துக்கு எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். சர்வ அலங்கார பூஷிதராக இருந்த சரவண பெருமான் இந்திரன் கோரிக்கையை ஏற்று திருமண மண்டபத்துக்கு புறப்பட்டார். மங்கள வாத்தியங்கள் முழங்கின. தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். சந்திரனும் சூரியனும் குமார கடவுளுக்கு இரு பக்கங்களில் இருந்து வெண்கொற்ற குடைகளை பிடித்து வந்தான். யமன் கையிலே உருவிய வாளுடன் காவலனாக வந்தான். கோழிக்கொடி அண்டம் மதிர ஆர்த்தது. மயில் முருகனை சுமந்து நடனமாடிக்கொண்டு வந்தது. ரம்பையர்கள் அழகிய நடனங்களை ஆடிச் சென்றனர். கந்தர்வர்கள் இன்னிசை பாடினர். முனிவர்கள் வேத வாக்கியங்களால் முருகனை புகழ்ந்து துதித்தார்கள். இந்தவாறாக கோலாகலத்தோடு முருகப்பெருமான் அகன்ற வீதிகள் வழியே சென்று திருமண பந்தலை அடைந்தார்.
முனி பத்தினிகள் மங்கள பொருட்களை ஏந்தி வந்து வரவேற்றார்கள். மக்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த ஆரவாரம் விண்முகடு வரை சென்று எதிரொலித்தது. இந்திராணி தேவ மாதர்களுடன் வந்து முருகனை வணங்கி காமதேனுவின் பால் கொண்டு அவருடைய திருவடிகளை அலம்பி மலர்களால் அர்ச்சித்து ஆரத்தி எடுத்தாள். பின்னர் பெருமான் அனைவரோடும் திருமண பந்தலுக்குள் நுழைந்து திருமண மண்டபத்தை அடைந்தார். அச்சமயம் மகனுடைய மணக்கோலத்தை கண்டு மகிழ ஈசனும் தேவியும் ரிஷப வாகனத்தில் சிவ கணங்கள் சூழ்ந்து வர ஆகாயத்திலே தோன்றினர். இந்திரன் அளவற்ற சந்தோஷம் அடைந்தவனாய் அவரை நமஸ்கரித்து தோத்திரங்களால் துதித்து வரவேற்றான். பிரம்மன், விஷ்ணு முதலானோரும் இறைவன் வருகை கண்டு தங்கள் ஆசனங்களிலிருந்து எழுந்து அவரை வணங்கினார்கள். முருகப்பெருமான் எழுந்து சென்று தந்தையையும் தாயையும் பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்து அவர்களுடைய ஆசி கோரி பணிவுடன் நின்றார். ஈசன் குமாரனை வாரி எடுத்து உச்சி முகந்து கொண்டாடினார். அந்த காட்சியை கண்டு வந்திருந்தவர்கள் எல்லோரும் ஆனந்த சாகரத்தில் மிதந்தனர். சுபவேளை நெருங்கியது. மாதவன் இந்திரனை அழைத்து மேற்கொண்டு காரியங்களை கவனிக்குமாறு சொன்னார். இந்திரன் அந்தப்புறம் சென்று மனைவியுடன் மகளை அழைத்து வந்தான். தேவயானையின் இரு புறங்களிலும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அவளை தாங்கியவாறு வந்தனர். தேவயானை இறைவனும் இறைவியும் இருக்கும் இடம் சென்று அவர்களை நமஸ்கரித்தாள். பின்னர் திருமண மண்டபத்தை அடைந்தாள். இந்திராணி புண்ணிய தீர்த்தங்களை எடுத்து வந்து வாசம் மிகுந்த வேர்களோடு நீரை விட இந்திரன் சிவகுமாரனுடைய திருவடிகளை வணங்கி மலர்களால் அர்ச்சித்தான். தூப தீபங்கள் காட்டி அவருடைய திருவடிகளை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டான். பின்னர் எழுந்து பெருமானுடைய திருக்கரத்திலே மகளுடைய கரத்தை பிடித்து வைத்து, எம்பெருமானே, அடியேன் இவளை தேவரீருக்கு மனம் செய்து தந்தேன் என்று பணிவுடன் கூறினான். சரவண பெருமான் திருமுகம் மலர தேவயானையின் கரம் பற்றி அவளை தம் அருகில் அழைத்து நிறுத்தி கொண்டார். நான்முகன் மனத்தால் திருமாங்கல்யம் ஒன்றை தோற்றுவித்து அதனை பெருமான் திருக்கரங்களில் தந்தார். சிவபாலன் அதை கரத்திலே வாங்கி வேத கோஷங்களை முழங்க தேவயானையின் திருக்கழுத்திலே அணிவித்தார். மங்கள வாத்தியங்கள் எங்கும் முழங்கின. தேவர்கள் மலர்களை தம்பதியர் மீது பொழிந்தார்கள். தேவயானையும் சிவகுமாரனும் திருமண கோலத்திலே அமர்ந்திருந்த அற்புத காட்சியை யாவரும் கண்குளிர கண்டு மகிழ்ந்தார்கள். மேனி சிலிர்க்க அவர்களை வணங்கி துதித்தார்கள். பிரம்மன் அக்னி வளர்த்து முருகப்பெருமானை கொண்டு விதிப்படி சடங்குகளை செய்து முடித்தார். அம்மி மிதித்து அருந்ததி தரிசனம் செய்தால் தேவயானை. இறைவனும் இறைவியும் அவர்களை தங்கள் அருகே வரச் செய்து அனைத்து மடி மீது அமர்த்தி அற்புத தரிசனம் தந்தார்கள். பிறவி பயன் கிட்டியதென்று வந்திருந்தவர்கள் எல்லோரும் அந்த அற்புத கோலத்தை தரிசித்து மகிழ்ந்தார்கள். திருமண விழா முடிவுற்றது. வீரபாகு முதலான 109 பேரும் வந்திருந்தவர்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாமல் கவனித்து கொண்டனர். ஒவ்வொருவராக வந்து முருகப்பெருமானை தேவியுடன் தரிசித்து விடைபெற்று சென்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 72வது தலைப்பு இந்திரன் முடிசூட்டு விழா. அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.